நண்பர்களே, 7ஆம் நாள் வகுப்பு. நெறைய பேர்ட்ட பார்த்தீங்கன்னா, பல்வேறு திறமைகள் இருக்கும். ஆஹா! அவரு அப்படி, இப்படி அவருக்கு அது தெரியும், இது தெரியும். நெறைய திறமைகள் இருக்கும். அவரும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனால், அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை. ஏன்? அப்போ பல்வேறு திறமைகள் இருந்தும், ரொம்ப சிறப்பாக செயல்பட்டோம், ரொம்ப கடுமையாக உழைச்சோம். ஒருத்தர் ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா, நம்ம பேசிக்கா ஒரு 3 ரீசன்ஸ நம்ம மெயினா பார்க்கலாம். முதல் ரீசன் என்னன்னா, சாதித்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக அவருடைய ஆழ் மனசுல பதியலன்னு அர்த்தம். நெறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, ஏதோ கடமைக்கு செய்கிறோம். அதாவது இத செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு செய்யறதுக்கும், இதை செய்தே தீர வேண்டும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கும், ஜெயித்தே தீர வேண்டும் என்று நினைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஜெயித்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு வெற்றி எளிதாக கிடைக்கும். அப்ப அந்த சாதித்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய ஆழ் மனதில் இருக்க வேண்டும். அத நம்ம கொண்டு வரணும். 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 2வது தான். பெரும்பாலும் இவங்க சாதிக்காததுக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது, தொடர்ந்து அவர்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய செயல்பாடு சீராகவும், தொடர்ச்சியாகவும் ஒரே விஷயத்துல இருக்குதான்னா, அது ஒரு கேள்விக்குறி. நண்பர்களே, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். என் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு அ படித்த ஒரு பெண். அந்த பெண்ணுடைய அப்பா, நானு 2 பேரும் அந்த பெண்ணுக்காக அவங்க இந்த டீச்சர் ட்ரெய்னிங் படிக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ்க்காக நாங்க போகுறோம். அங்க போயிட்டு அந்த ஃபீஸ் எல்லாம் அவர் கட்டிட்டார். டீச்சர் ட்ரெய்னிங் கோர்ஸ்ல அந்த பெண்ணை சேர்ப்பதற்காக அதுக்கு ஃபீஸ் எல்லாம் அவர் கட்டிட்டாரு. கிட்டத்தட்ட ரூ. 20,000. நான் சொல்றது அந்த காலகட்டத்தில 20,000 இன்னைக்கு இன்னும் அத விட பல மடங்கு அதிகமா நம்ம நெனச்சுக்கலாம். நண்பர்களே, ரூ. 20,000 அவர் பணம் கட்டிட்டாரு. ரூ. 20,000 கட்டிட்ட பிறகு நாங்க திரும்பி வருகின்ற வழியில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ்ல ஒரு அப்ளிகேஷன் குடுத்துட்டு போயிடலான்னாரு. ஏன்னு கேட்டேன். இல்ல என்கிட்ட அந்த காலேஜுக்கு நம்ம வாங்குன அப்ளிகேஷன் இருக்கு. அத ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ரூ. 100 குடுத்து அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டோமே அது வேஸ்ட் ஆயிடுதே. அது குடுத்துட்டு போலான்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க. நம்ம அங்க ஏற்கனவே ரூ. 20,000 கட்டி எல்லாமே முடிச்சுட்டோம். இப்ப அவங்க படிக்க போறாங்க. ஆனாலும் அந்த ரூ. 100 வேஸ்ட் ஆயிடுதேன்றதுக்காக அந்த காலேஜ்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷன் குடுத்துட்டு வரணும்னு நெனைக்கிறாரு. ஸோ அப்ப அந்த ஈடுபாடு முழுமையாக நமக்கு அந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் ஆகல அவருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த பில்டிங்க்கு போறதுக்கு நமக்கு 4 வழிகள் இருக்கிறது. ஒண்ணு லிஃப்ட் இருக்குது. 2வது படி. 2வது படி எப்படி இருக்கும்னா, வளைஞ்சு வளைஞ்சு போகும். 3வது ஒரு படி நேரா போகும். நேரா ஏறி போற மாரி படி இருக்கும். 4வதா பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு சரிவு பாதை மாரி வச்சிருப்பாங்க. இந்த வீல் சேர்லாம் போறதுக்கு. படிக்கட்டு மாரி இல்லாம கொஞ்சம் சரிவா இருக்கும். நடந்து உயரமா போற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி 4 வகையான வழிகள் இருக்குது. இப்போ ஒருத்தர் போறாரு, லிஃப்ட்டுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு, பார்க்குறாரு. அவரு லிஃப்ட் கரெக்ட்டா வரல. ஏதோ அந்த ஃப்ளோருக்கோ போகுது, வருது. இவரு இருக்கிற இடத்துக்கு வரல. உடனே இவரு சரி நம்ம படியில ஏறலாம்ன்னு சொல்லி போய் முதல்ல ஏறுறாரு. அப்புறம் வளைஞ்சு வளைஞ்சு போற படியில கொஞ்சம் தூரம் ஏறுறாரு. ஏறி பார்க்குறாரு. இல்ல, இல்ல இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் ஏறுன பிறகு திரும்பி இறங்குறாரு. இறங்கிட்டு என்ன பண்றாருன்னா, அடுத்தது போயிட்டு நேரா ஏறுற படியில ஏறுறாரு. அதுல கொஞ்சம் தூரம் ஏறி பார்க்குறாரு. அவருக்கு இன்னும் அவ்வளோ திருப்தியா படல. நாம ஏன் அந்த சரிவான பாதையில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கி, திரும்பவும் அதுக்கப்புறம் சரிவான பாதையில போறாரு. அப்போ இந்த 4 இடத்துலயுமே அவருடைய தன்னுடைய நேரத்தை, உழைப்பை எல்லாமே வீணாக்குறாரு. இது அவர் ஏதாவது ஒரு பாதைய முதல்ல தேர்ந்தெடுத்து போயிருந்தாருன்னா, அவர் ஈஸியா அந்த பில்டிங்கினுடைய உச்சிக்கு போயிருப்பார். இப்ப இந்த மாரி நம்ம நெறைய பேர் இருக்கோம். நம்முடைய எண்ணம், தொழில், செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருக்கும்போது, நமக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய எண்ணங்களை, தொழிலை, செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அதனால அந்த மாரி மாற்றிக்கொண்டே இருக்காம, ஒரே ஒரு விஷயத்துல ஃபோக்கஸா இருக்கணும்ன்றது 2வது பாயிண்ட். 3வது வெற்றி கிடைக்கும் வரை பொறுமை அவசியம். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு 10 அடி தோண்டுனா தங்கம் கிடைக்குன்ற இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு 8 அடி வரையிலும் கஷ்டப்பட்டு தோண்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு, இல்ல, இல்ல இன்னொரு எவ்வளோ தூரம் தான் தோண்டுறது நானு, எனக்கு தங்கம் கிடைக்கலன்னு சொல்லி வெக்ஸ் ஆயி விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா, உண்மையிலேயே இன்னும் 2 அடி தோண்டியிருந்தா அவருக்கு தங்கம் கிடைச்சிருக்கும். அவரு பொறுமை இல்லாதனால அவர் 8 அடி தோண்டுனதும் வீணா போச்சு. இந்த மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆக நண்பர்களே, நாம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக, எளிமையாக, சுலபமாக அடைய வேண்டுமென்றால், 1 சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய ஆழ் மனதில் உறுதியாக இருக்க வேண்டும். 2வது நம்முடைய எண்ணம், தொழில், செயல் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துல முழுமையா ஈடுபடணும். 3வது வெற்றி கிடைக்கும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நண்பர்களே, வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.